நருட்டோக்கு மறுபடியும் குராமா கிடைக்குமாங்கிற ஒரு தியரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த தியரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நருட்டோக்கு குராமா எப்படி கிடைக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெயில் பீஸ்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய விஷயத்தை பார்ப்போம். டெயில் பீஸ்ட்டுங்கிறது நருட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கிரியேச்சர். இந்த பீஸ்ட் ட்ரெமண்டஸ் அமௌண்ட் ஆஃப் சாக்ராவை பொசஸ் பண்ணும். ஏன் இதோட ஒட்டுமொத்த ஃபார்மே ஒரு லார்ஜ் சைஸ் சாக்ரா பால் தான். முழுக்க முழுக்க சாக்ராவாலேயே தான் இந்த கிரியேச்சர் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை கிரியேட் பண்ணது ஹாகுரோமோ. இவர் டென்டைல்ஸ்லேருந்து இந்த சாக்ரா பீஸ்ட்டை 9 கிரியேச்சர்ஸாக பிரிச்சிருப்பார். இப்படி முழுக்க முழுக்க சாக்ராவாலேயே ஆனதுனால இந்த பீஸ்ட்டுக்கு டெத்துங்கிற ஒரு விஷயமே கிடையாது. என்னதான் ஹாகுரோமோ இந்த 9 பீஸ்ட்டையும் ஒரே கிரீச்சர்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணாலும் இது எல்லாத்துக்கும் ஒரே லெவல் ஆஃப் பவர் இருக்காது. இதோட பவர்ஸ் வேரி ஆகும். இந்த டென்டைல்ஸால் வேர்ல்டுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் ஹாகுரோமோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி இருப்பார். ஆனால் இந்த ஷினோபீஸ் இப்படி ஸ்ப்ளிட் பண்ண டெயில் பீஸ்ட்டையே மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி இவங்க வெப்பனாக யூஸ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் ஜிஞ்சுருக்கி. இந்த ஜிஞ்சுருக்கினா ஒன்றும் இல்லை. இந்த டெயில் பீஸ்ட்லாம் ஒரு சாக்ராவாக இருக்கிற பட்சத்தில் அந்த சாக்ராவை ஒரு ஹியூமனுக்குள்ளே சீல் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறது மூலயமா அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா ஒரு சிங்கிள் ஹியூமனுக்குள்ளே அடைக்கப்படும். இந்த ப்ராசஸை எல்லாரோட பாடியும் அக்செப்ட் பண்ணாது. இந்த டெயில் பீஸ்ட்டை தாங்கிறதுக்கு ஏற்ற ஒரு விசலால் தான் இந்த அவுட்புட்டை கொடுக்க முடியும். இப்படி டெயில் பீஸ்ட்டை சீல் பண்ணிட்ட உடனே இதோட பவர்ஸை யூஸ் பண்ணிட முடியாது. டெயில் பீஸ்டோட ஃபுல் பவரை ஆக்சஸ் பண்ண அந்த பீஸ்டோட பெர்மிஷன் வேணும். அதுக்கு அந்த வெசலுக்கும் பீஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகணும். இப்படி உருவாகலைன்னா அந்த டெயில் பீஸ்ட் எப்போ வேணால் ஜிஞ்சுருக்கியோட எமோஷன்ஸை தூண்டிவிட்டு சீலை பிரேக் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடும். ஸோ ஒரு டெயில் பீஸ்ட்டை ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு யூஸ் பண்ணணும்னா அதோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும். அடுத்து இந்த ஜிஞ்சுருக்கி ஒருவேளை இறந்துட்டா என்ன ஆகும்? டெயில் பீஸ்ட்டும் இறந்துடுமான்னு பார்ப்போம். பொதுவாக ஒரு ஜிஞ்சுருக்கி இறக்கும்பொழுது அவங்களுக்குள்ள சாக்ராவாக இருக்கிற இந்த டெயில் பீஸ்ட் அப்போதைக்கு அந்த ஹோஸ்டோடவே வேனிஷ் ஆகிடும். ஆனால் இது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாக்ராவாக இருக்கிற பட்சத்தில் இந்த டெயில் பீஸ்டோட சாக்ரா ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு பிளேஸில் அப்பியர் ஆகி சில வருஷத்துலேயே மறுபடியும் இந்த பீஸ்ட் ரிவைவ் ஆகிடும். இப்படி சீரீஸில் நடக்கவும் செஞ்சுருக்கு. ரின்னை ககாஷி கொன்ன அப்புறம் அவங்களுக்குள்ளே இருந்த பீஸ்ட்டும் அப்போதைக்கு வேனிஷ் ஆகி இருக்கும். ஆனால் சடனாக அது வேற இடத்துலையும் அப்பியர் ஆகி இருக்கும். ஆனால் இதெல்லாம் அந்த டெயில் பீஸ்டோட சாக்ரா இருந்தால் தான் நடக்கும். ஒருவேளை அந்த டெயில் பீஸ்ட் சாக்ராவே கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுச்சுன்னா அந்த டெயில் பீஸ்ட் சில வருஷம் இல்லை பல வருஷம் கழித்து தான் திரும்ப வரும். ஏன்னா இதோட சாக்ரா பிகினிங்லேருந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணி ஒரு அப்பியரன்ஸை எடுத்து அப்பியராக பல வருஷம் ஆகிடும். ஆனால் அப்போ கூட இந்த டெயில் பீஸ்ட் அழியாது. இப்படி ஒரு விஷயந்தான் இந்த குரமாவுக்கும் நடந்திருக்கும். இதோட சாக்ரா பேரியன் மோடால் கம்ப்ளீட்டாக வேனிஷே ஆகிடுச்சு. இது மறுபடியும் ஃபார்ம் ஆக பல வருஷம் ஆகும். இதனால தான் குரமா நருட்டோ கிட்ட நான் மறுபடியும் ரிட்டர்ன் வருவேன்னு சொல்லியிருக்கோம். பட் இது இனிமே நடக்காது. ஏன்னா குரமா ஆல்ரெடி ஹீமாக்குள்ளே வந்துடுச்சு. இது எப்படி வந்துச்சுன்னா நருட்டோவோட சாக்ரா ஹீமாக்குள்ளே எப்படியோ போயிருக்கு. இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை இன்னும் கொடுக்கல. ஆனால் இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. ஈமா ஆக்சுவலாக ஜிஞ்சுருக்கியே கிடையாது. ஈமா ஒரு கேர்னல்ங்கிறதுக்கு சென்டர் பார்ட் ஆஃப் சம்திங்னு அர்த்தம். இதை கோர்னு கூட சொல்லுவாங்க. ஈமா ஏன் ஜிஞ்சுருக்கி கிடையாதுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாக்ரா பீஸ்ட்டை ஒரு ஹியூமனுக்குள்ளே சீல் பண்ணப்பட்டு அந்த பீஸ்டோட வெசலாக அந்த ஹியூமன் இருக்கிறது தான் ஜிஞ்சுருக்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஈமாக்குள்ளே ஆக்சுவலாக யாரும் குரமாவை சீல் பண்ணலை. இது நேச்சராகவே உருவான ஒரு விஷயம். இதை தாண்டி ஹீமா குரமாவோட வெசலும் இல்லை. ஈமாவும் குரமாவும் ஒன்று தான். புரிகிற மாதிரி சொல்கிறேன். காகுயாவும் டென்டைல்ஸும் எப்படி ஒன்றோ அதே மாதிரி தான் இவங்களும். இவங்க 2 பேரோட சோல்ஸ் ஒரே பாடியில் கனெக்ட் ஆகி இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதால ஹீமா குரமாவோட பவர்ஸை யூஸ் பண்ண எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்க வேண்டியது இல்லை. ஏன்னா குரமாவோட பவர் ஹீமாவோட பவர்னு இல்லை. இவங்க 2 பேருமே ஒன்று தான்.
அதனால் ஹீமா அவங்க இஷ்டத்துக்கு குராமா எபிலிட்டிஸை யூஸ் பண்ணலாம், குராமா கிட்ட பேசலாம். எவ்வளோ ரேஜாக இருந்தாலும் எமோஷ்னல் ஆனாலும் ஹீமா அவங்களோட கான்ஷியஸ்னஸை இழக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபியாக இருந்த பிரைம் நருட்டோவையே சர்பாஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே நருட்டோவையே சர்பாஸ் பண்ண ஒரு கேரக்டர்னா அது ஹீமா தான். எனக்கு தெரிஞ்சு பேரியன் மோட கூட இவங்க அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுக்கு பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, ஆனால் இப்படி நடக்கலாம்னு எனக்கு தோணுது. ரைட், டாபிக் வரேன். ஹீமாக்கு இவ்வளோ பவர் அப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு நார்மல் ஜிஞ்சுருக்கிக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குமா? வாய்ப்பே இல்லை. இதனால தான் ஹீமா குராமாவோட ஜிஞ்சுருக்கி இல்லை, இவங்க கர்னல்னு நான் சொல்கிறேன். என்னதான் இதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனை இவங்க கொடுத்தாலும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒட்சுசுகி காட் தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ இயர்ஸில் இப்படி ஒரு கர்னல் உருவானதே இல்லை. இப்போ மட்டும் உருவாகுதுன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? ஆல்ரெடி கோஜி பொருட்டோ யூனிவர்ஸ் ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனை இந்த ஷிஞ்சுஸால் ஃபேஸ் பண்ண போகுதுன்னு சொல்லியிருப்பார். ஷினோபி வர்சஸ் ஷிஞ்சுஸ்க்கு ஒரு வாரே நடக்குங்கிற மாதிரி தான் இப்போ ஸ்டோரி போயிட்டு இருக்கு. ஆவரேஜ் ஷினோபிஸ் ஷிஞ்சுஸ் அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. பொருட்டோ கவாக்கியால் எல்லா ஷிஞ்சுஸையும் அழிக்க முடியாது. இதனால் இவங்க சைட் இப்போது நிறைய ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர் தேவைப்படுது. இதனால் கூட ஒட்சுசுகி காட் ஹீமாக்கு இப்படி ஒரு ஆசமான பவரப்பை கொடுத்துருக்கலாம். இதனால் கூட அவரோட ஷிஞ்சுட்சுவை ஹியூமன்ஸ் பொசஸ் பண்ண அலோவ் பண்ணி இருக்கலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒட்சுசுகி காட் நினச்சா அவரோட செல்ஸ் ஷிஞ்சுட்சுன்னு எல்லாத்தையும் ஒரு செகண்டில் அழிச்சிருக்கலாம். ஆனால் அவரே அலோவ் பண்ணுறாரு. ஹியூமன்ஸ்க்கு காட் லெவல் பவர்ஸை பொசஸ் பண்ணுற சிச்சுவேஷன்ஸை அவர் க்ரியேட் பண்ணுறாரு. இது எல்லாமே இந்த ஷினோபி வர்சஸ் ஷிஞ்சுஸ் வார நோக்கி தான் போகுது. இதனால தான் ஹீமாக்குள்ளே குராமா வந்திருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு தியரி. ரைட்டு, இதுக்கும் நருட்டோக்கும் என்ன சம்மந்தம்? நருட்டோக்கு எப்படி குராமா திரும்ப கிடைக்குங்கிறத அடுத்து பார்ப்போம். நருட்டோக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக நருட்டோ அண்ட் ஓஜி கேரக்டர்ஸ் இல்லைன்னா பொருட்டோ கண்டிப்பாக போனியாகி இருக்காது. இப்படி ஒரு கேரக்டரை சீல் பண்ணிவிட்டு கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ரிட்டர்ன் கொடுக்க வச்சு ரிட்டையர் ஆக்கி விட்டால் ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாருமே ஓஜி கேரக்டர்ஸ்க்கு நல்ல ஹைப் வேணும்னு நினைக்கிறாங்க. இதை கிஷிமோட்டோ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாருன்னே சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், பொருட்டோ ஓஜி சீரீஸில் ஷிகமாரு எவ்வளோ மொக்கையாக இருந்தாருன்னு. கிட்டத்தட்ட இவரோட இன்டெலிஜென்ஸை நர்வ் பண்ணி சைட் கேரக்டர் மாதிரி உட்கார வச்சுருப்பாங்க. இது ஃபேன்ஸ்க்கு செம்ம கோவத்தை கிளப்புச்சு. இதை கிஷிமோட்டோ புரிஞ்சுக்கிட்டு பொருட்டோ டிபிவியில் ஷிகமாருவோட கேரக்டரையே டோட்டலாக மாற்றிட்டாரு. இவரை ஹெய் தொகாகேவா, அதாவது நருட்டோ இருந்த ஒரு பொசிஷனுக்கு ஒர்த்தான ஆள்னு ஃபேன்ஸையே ஏற்றுக்க வச்சுட்டாரு. அந்தளவுக்கு இந்த கேரக்டரை நல்லா டிசைன் பண்ணியிருக்காரு. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நருட்டோ சாஸ்கேக்கான ஒரு ஹைப் மூமெண்ட்ஸை ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு கண்டிப்பாக கிஷிமோட்டோக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இவங்களுக்கு ஒரு கீ மூமெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கீ மூமெண்ட் தான் நருட்டோ குராமாவை மறுபடியும் அடையிற சீனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்கலாம். ஹீமாவரியே ஆக்சுவலாக டெய்ல் பீஸ்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்களோட சாக்ராவை நருட்டோ கூட ஷேர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஷிப்புடன் வார் ஆர்க்கில் பண்ண மாதிரி ஒரு சீன் பொருட்டோலையும் இருக்கலாம். இந்த சாக்ரா மூலமாக நருட்டோ மறுபடியும் குராமாவோட பவர்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் குராமாக்கு நருட்டோவோட ஞாபகங்கள் இருக்குமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த குராமா கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. இதுக்கு எந்த ஒரு மெமரிஸும் இல்லை. ஒரு பியூர் குராமாவை தான் இப்போது இவங்க இறக்கியிருக்காங்க. அதனால் நருட்டோ பற்றிலாம் இந்த குராமாக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஒருவேளை வேனிஷான ஓஜி குராமாவும் ரிட்டர்ன் கொடுத்தாதான் நருட்டோ குராமா ரீயூனியன்லாம் நடக்கும். ஆனால் இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நருட்டோ குராமாவை அடையிறதுக்கான ஒரே வழி இதுதான். இந்த வீடியோவில் டெய்ல் பீஸ்ட் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன். நருட்டோக்கு குராமா எப்படி கிடைக்குங்கிற ஒரு தியரியையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நருட்டோக்கு கீ மூமெண்ட் இருக்குமா? குராமாவோட பவர்ஸை நருட்டோ மறுபடியும் யூஸ் பண்ணுவாரா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.